நம்ம வீட்டு சமையல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வாழைத்தண்டு சூப். இதை செய்ய பாதி வாழைத்தண்டு எடுத்து ரவுண்டா ஸ்லைஸ் போட்டு அதுல வர நார் எல்லாத்தையும் நான் இப்ப காமிக்கிற மாதிரி கை விரல சுத்திட்டே வந்தோம்னா தண்டுல இருக்க நார் எல்லாம் வந்துடும். இப்ப வாழைத்தண்டு ஸ்லைஸ் எல்லாத்தையும் ஒன்னா அடுக்கி சின்ன சின்ன துண்டா கட் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஒரு பேசின்ல கொஞ்சமா தண்ணி எடுத்து அதுல 1 டேபிள் ஸ்பூன் தயிர் விட்டு நல்லா கலந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வாழைத்தண்டை தயிர் கலந்த தண்ணியில போட்டு வச்சோம்னா தண்டு கருக்காம இருக்கும். இப்ப ஒரு பிரஷர் குக்கர் அடுப்புல வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதுல 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு பொரிஞ்சதும் 10 பொடியா நறுக்குன சின்ன வெங்காயத்தை போட்டு லேசா வதக்கி விட்டுறலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்படியே 1 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்ச வாழைத்தண்டை சேர்த்து தண்டு முங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றி கூட ஒரு பச்சை மிளகாவை சேர்த்து ப்ரெஷர் குக்கரை மூடி 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் ப்ரெஷர் அடங்கினதும் அதில் இருக்கிற தண்டை மட்டும் கொஞ்சமாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு ஒரு ஹேண்ட் பிளெண்டரை வச்சு இதை நைஸாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த பிளெண்டர் இல்லாதவங்க தண்ணியை வடிகட்டி தண்டை ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பிளெண்ட் பண்ண சூப்பை ஒரு பேனில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த பேன் அடுப்பில் வச்சு சூப்பு ஒரு கொதி வந்ததும் எடுத்து வச்ச வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். அப்படியே பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை தூவி லேசாக கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக 1/2 டீஸ்பூன் மிளகு தூளை தூவி நல்லா கலந்து எடுத்தா வாழைத்தண்டு சூப் ரெடி.